இது பாருங்கள் காணாங்கத்தி மீன். இந்த காணாங்கத்தி மீனை எடுத்து நேராங்கனாக்கா கீறுறாங்க பாருங்க அக்கா. பாருங்க கீரி கருவாடு காய வச்சு நல்ல தண்ணியில் அலசி காய வச்சு அங்கே பாரு அவங்க கீரை சைஸை பாருங்கள். இந்த தண்ணி பாருங்கள், இந்த தண்ணியில் கழுவி ஒரு மீன் கீரை பாருங்கள். பாருங்க மக்களே எப்படி கீறாங்க பாருங்கள், எப்படி அழைச்சாங்க பாருங்க சுத்தமாக. இப்படி உங்களை கீரை மீனை நார்ன மீனை கீரி உப்பு எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எக்காடை வியாபாரம் பண்ணுங்கள். எக்கா கருவாடு வைக்கிறாங்க. இந்த மாதிரி மீனை கீரி அலசி உப்பு வச்சு மார்க்கெட்டில் கருவாடு காய வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் கீரி உப்பு வைக்கணும். உப்பு வச்சு காய வச்சு பார்சல் பாருங்கள். மண்டையை போத்து உப்பு வைக்கிறாங்க பாருங்கள். நல்ல பொருள் விற்க போகணும். ஆமாம் கீரை சொல்லு பேசு. நல்ல பொருள் விற்க போகணும். மார்க்கெட்டில் சுத்தமான மீன். இந்த மீனை கீரி அலசி உப்பு வச்சு காய வைக்கலாம். இப்படி அழைச்சணும். இது அப்புறம் இந்த தண்ணியில் அழைச்சணும்.